வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமான அமைப்பை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தொட்டது தொடங்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது விசேஷத்திலும் ஒரு அனுகூலம். கண்டிப்பாக உங்களுக்கு தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவலைகளாக இருந்த அமைப்பெல்லாம் குருவின் பார்வையால் படிப்படியாக ரெக்கவர் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தும். பணவரவில் தைரியத்தை ஏற்படுத்தும். புது தொழில் தொடங்குவதற்கு முன்னேற்றத்தை தரும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால் கண்டிப்பாக தினமும் ஒரு 15 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யாத துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களை ஆதரிப்பதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயமெல்லாம் பல விதத்தில் நன்மைகள் தரும். துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிவனை சரணாகதி அடைய தொழில் தடைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் துர்க்கையை பிடித்து கொள்வது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். துலா ராசிக்காரர்கள் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம், வரவேற்கத்தக்க அமைப்பு ஏற்படும்.